ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் உங்கள் ஸ்டடி டெஸ்க்கை மேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கீங்களா? அப்போ இந்த டிஐஒய் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பிரிண்டடான பேப்பர் கப் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளெயினாகவே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் டபுள் கோட் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு அந்த பிரிண்ட் எல்லாமே மறைஞ்சு கொஞ்சம் க்ளீன் லுக் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி கொஞ்சம் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணுறேன். இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். அதை லேட்டராக நான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அதுக்கு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கோட்டிங் கிடையாது, அவுட்லைன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் டிஐஒய்க்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி 2 ட்ரெஸ்ஸு வாங்கும்போது கிடச்சிது இந்த மாதிரி பாக்ஸஸ். நான் அதை எடுத்துக்கிறேன். நான் அதை மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஏன் கட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக லைனில் கிடைக்கும். அதனால தான் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கோடு கொடுத்ததுக்கப்புறமா நான் நார்மல் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நான் பேலன்ஸ் பார்ட் எல்லாமே கொஞ்சம் கம் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் A4 ஷீட் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆர் ஒயிட் கலரில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் 2 பாக்ஸுமே இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மார்க்கர்ஸ் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் பண்ணிவிட்டு பார்டரும் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2மே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணினா 3 கார்ட்போர்ட் ஷீட்ஸை நான் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பேஸ்ட் பண்ணி அதையும் ஒயிட் கலரில் நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே நமக்கு 2 எண்ணம் தேவைப்படும். ஸோ 2யுமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம 2 பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதில் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஷெல்ஃப் ஃபார்மேட்டில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணி இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்விடேஷன் கார்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன பிக்சர்ஸ் தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் இதில் போட்டு வைக்க முடியாது. குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு இதில் வைக்கிறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ தேர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இன் ஆல் எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுமே மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுமே போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் கார்ட்போர்ட் ஷீட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆயில் பாட்டில் வாங்கும்போது கிடைச்ச ஒரு பாக்ஸு. இதை நான் 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பீசஸ் எப்படி கட் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிக் சைஸ், அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸ், அந்த மாதிரி 4மே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ், அதில் அப்புறம் சின்ன சைஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பேஸ் இல்லாததுக்கு எல்லாமே நான் சின்ன கார்ட்போர்டு யூஸ் பண்ணி அதுக்கு எல்லாமே பேஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் 2 சைட்லேயுமா தான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடுவில் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ஆர்கனைசர்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எரேசர்ஸ், அப்புறம் ஷார்ப்னரு, ஸ்டிக்கிங் நோட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி நான் ஆர்கனைசர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை நான் ஒயிட் பேப்பர்னால் கவர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒயிட் பேப்பரில் கவர் பண்ணதுக்கப்புறமா நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஆர்கனைசருமே ஃபுல்லாகவே நான் ஒயிட் பேப்பரில் கவர் பண்ணுறேன். அதெல்லாம் காமிக்கலை, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே ஒயிட் பேப்பரில் கவர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஆர்கனைசருமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டிசைன் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் எப்படி தான் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.